ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் தினமும் பயன்படுத்தும் 5000 இங்கிலீஷ் டெய்லி யூஸ் சென்டென்சஸில் டே 200 சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 5000 சென்டென்சஸ் எல்லாமே ரெடிமேட் சென்டென்சஸ், அதாவது நீங்கள் எங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸை அப்படியே பயன்படுத்தலாம். இதுக்கு எந்த விதமான கிராமரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உருவாகுதோ அந்த சுச்சுவேஷன் எல்லாமே இந்த 5000 சென்டென்சஸ்லையும் நான் கவர் பண்ணி தான் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த 5000 சென்டென்சஸை நீங்கள் ஒரு முறை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், உங்களால் அனைத்து சுச்சுவேஷன்ஸ்லையும் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது எவ்வளவு? ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை கையில் எடுத்து இந்த பொருளினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு சொல்லணும். ஹவு மச் இஸ் இட் அப்படின்னா நான் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளின் விலை எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். அல்லது வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் அப்படின்னாலும் நான் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளின் விலை எவ்வளவு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அது எவ்வளவு? இதற்கு முன்பு ஒரு பொருளை கையில் எடுத்து இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க. இப்போது பொருள் உங்கள் கையில் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குது. அந்த பொருளை பார்த்து அந்த பொருளினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? ஹவு மச் இஸ் தட் அப்படின்னு சொல்லணும். ஹவு மச் இஸ் தட் அப்படின்னா அந்த பொருளினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டிஸ்கவுண்ட் இருக்கா? அந்த பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? இஸ் தேர் ஏ டிஸ்கவுண்ட்? இஸ் தேர் ஏ டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கேரண்டி இருக்கா? அந்த பொருளுக்கு கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? இஸ் தேர் ஏ கேரண்டி? இஸ் தேர் ஏ கேரண்டி அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரிட்டர்ன் பண்ண முடியுமா? அந்த பொருளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? கேன் ஐ ரிட்டர்ன் இட்? கேன் ஐ ரிட்டர்ன் இட் அப்படின்னு சொல்லணும். கேன் ஐ ரிட்டர்ன் இட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கொஞ்சம் விலையை கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் விலையை கம்மி பண்ணுங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ப்ளீஸ் ரெடியூஸ் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் ரெடியூஸ் த ப்ரைஸ் அப்படின்னா கொஞ்சம் விலையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. இதற்கு முன்பு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம். இது என்னது? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கிவ் மீ அ லிட்டில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லணும். கிவ் மீ அ லிட்டில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டிஸ்கவுண்ட் இல்லை. கடைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லணும். நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். காசு கொடுங்க. அந்த பொருளை வாங்க போகிறீங்க. அப்போ கடைக்காரர் கேட்குறாரு, காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கிவ் மீ த மணி அப்படின்னு சொல்லணும். கிவ் மீ த மணி அப்படின்னா எனக்கு அந்த பொருளுக்கான காசை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பில் கொடுங்க. அப்போது காசு கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க? எனக்கு அந்த பொருளுக்கான பில் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? கிவ் மீ த பில் அப்படின்னு சொல்லணும். கிவ் மீ த பில் அப்படின்னா எனக்கு அந்த பொருளுக்கான பில் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீர்களா? என்னுடைய கையில் பணம் இல்லை, அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீர்களா அப்படின்னு கேட்குறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? டு யூ அக்செப்ட் கிரெடிட் கார்டு? டு யூ அக்செப்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு கேஷ் தான் வேணும், நீங்கள் கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீர்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதற்கு கடைக்காரர் என்ன சொல்கிறாரு? எனக்கு பணம் தான் வேணும், நான் கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ நீட் கேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லணும். ஐ நீட் கேஷ் ஒன்லி அப்படின்னா எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சேஞ்ச் இருக்கா? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா, சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? டு யூ ஹேவ் சேஞ்ச்? டு யூ ஹேவ் சேஞ்ச் அப்படின்னு கேட்கணும்.
டு யூ ஹேவ் சேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட சில்லறை இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சேஞ்ச் இல்லை. கடைக்காரர் என்ன சொல்றாரு? என்னிடம் சில்லறை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கூகுள் பே இருக்கா? சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் உங்களிடம் கூகுள் பே இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? டு யூ ஹேவ் கூகுள் பே? டு யூ ஹேவ் கூகுள் பே அப்படின்னு சொல்லணும். டு யூ ஹேவ் கூகுள் பே அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களிடம் கூகுள் பே இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பேடிஎம் இருக்கா? இதற்கு முன்பு கூகுள் பே இருக்கா அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இப்போது பேடிஎம் இருக்கா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் எப்படி இருக்குது? ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த இன்டர்நெட் இஸ் ஸ்லோ. த இன்டர்நெட் இஸ் ஸ்லோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மொபைல் சார்ஜ் போடணும். மொபைலில் சார்ஜ் குறைஞ்சிருச்சு, அதனால் என்னுடைய மொபைலை இப்போது சார்ஜ் போடணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ நீட் டு சார்ஜ் த மொபைல் அப்படின்னு சொல்லணும். ஐ நீட் டு சார்ஜ் த மொபைல் அப்படின்னா என்னுடைய மொபைலை சார்ஜ் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ஃபோன் வருது. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைலில் அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு நீங்கள் யாரிடமோ சொல்கிறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ எம் கெட்டிங் அ ஃபோன் கால் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கெட்டிங் எ ஃபோன் கால் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோன் வந்தது, நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வில் கால் யூ பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மிஸ்டு கால் இருக்குது. உங்கள் ஃபோனை ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்க்குறீங்க, ஒரு 4-5 மிஸ்டு கால் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் ஃபோனில் மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் எ மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹேவ் எ மிஸ்டு கால் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஃபோனுக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி தான், ரொம்ப நேரம் பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்க்குறீங்க, 4-5 மெசேஜ் வந்திருக்கு. அப்போது என்னுடைய ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அதாவது எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ காட் ஏ மெசேஜ் அப்படின்னு சொல்லணும். ஐ காட் ஏ மெசேஜ் அப்படின்னா எனக்கு ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? மெசேஜ் மீ ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லணும். மெசேஜ் மீ ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க. ஏதாவது டெலிவரி பண்ணும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய லொக்கேஷனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சென்ட் மீ யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லணும். சென்ட் மீ யுவர் லொக்கேஷன் அப்படின்னா எனக்கு உங்களுடைய லொக்கேஷனை அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது எங்கே இருக்குது? இந்த சென்டென்ஸை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வேர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். வேர் இஸ் திஸ் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே இது அது எங்கே இருக்குது, இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா வேர் இஸ் தட் அப்படின்னு சொல்லணும். வேர் இஸ் தட் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே தான் இருக்குது. அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் ஹியர் அப்படின்னா அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது ஸ்போக்கன் இங்கிலீஷில் இட் இஸ் ஹியர் அப்படிங்கிறத இட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அங்கே தான் இருக்குது. இதுக்கு முன்பு இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது அங்கே தான் இருக்குது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்?
இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் தேர் அப்படிங்கிறத ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இட்ஸ் தேர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதை திரும்ப படிங்க. அதை திரும்ப படிங்க. ஏதாவது ஒரு லெட்டரையோ அல்லது ஏதாவது ஒரு புக்கில் உள்ளதையோ நாம் அதை திரும்ப படிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரீட் தட் அகெயின் அப்படின்னு சொல்லணும். ரீட் தட் அகெயின் அப்படின்னா அதை திரும்ப படிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சத்தமாக படிங்க. ஏதாவது லெட்டரையோ புக்கையோ சத்தமாக படிங்க அப்படின்னு சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரீட் லவுட்லி அப்படின்னு சொல்லணும். ரீட் லவுட்லி அப்படின்னா சத்தமாக படிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஜன்னலை திறக்காத. ஜன்னலை திறக்காத இது எப்படி சொல்லணும்? டோன்ட் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஓப்பன் த விண்டோ, ஜன்னலை திறக்காத. ஓகே, அதே இது கதவை மூடாத. கதவை மூடாத இது எப்படி சொல்லணும்? டோன்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னா கதவை மூடாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யாருக்கிட்டையும் சொல்லாத. ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லுவேன், அந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் டெல் எனி ஒன் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டெல் எனி ஒன் அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். இது இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஐ எம் ஒன்லி டெல்லிங் யூ அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஒன்லி டெல்லிங் யூ, நான் இதை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். நம்பிக்கையாக இருங்க, அதாவது நம்பிக்கையுடன் இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுவோம் அப்படி இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நம்பிக்கையுடன் இருங்க அப்படிங்கிறத பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லணும். பி கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கையுடன் தைரியமாக இருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஓன்ட் டெல் அப்படின்னு சொல்லணும். ஐ ஓன்ட் டெல் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சத்தியம் பண்ணுறேன். நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ப்ராமிஸ் அப்படின்னா நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லணும். ஐ ஸ்வேர் அப்படின்னாலும் நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எதுக்கு வந்தீங்க? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி யாரிடமாவது கேட்போம். நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இது கேள்வி வாக்கியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்போது ஒய் டிட் யூ கம்? ஒய் டிட் யூ கம்? ஒய் டிட் யூ கம்? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எப்படி வந்தீங்க? நீங்கள் எப்படி வந்தீங்க? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நல்லா கவனிங்க. ஹவு டிட் யூ கம்? ஹவு டிட் யூ கம்? ஹவு டிட் யூ கம்? நீங்கள் எப்படி வந்தீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். யாரோடு வந்தீங்க? நீங்கள் யாரோடு வந்தீங்க? நல்லா கவனிங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹூ டிட் யூ கம் வித்? இந்த இடத்துல வித் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் வந்து கம்பல்சரி, சரிங்களா? யாரோடு அப்படிங்கிறத கூ ப்ளஸ் வித் பயன்படுத்தணும் கண்டிப்பாக, சரிங்களா? அப்போது கூ டிட் யூ கம் வித் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோடு நீங்கள் வந்தீங்க? கூ டிட் யூ கம் வித், நீங்கள் யாரோடு வந்தீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எங்கே இருந்து வந்தீங்க? நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க? ஓகே, இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நல்லா கவனிங்க. வேர் டிட் யூ கம் ஃப்ரம்? வேர் டிட் யூ கம் ஃப்ரம்? வேர் டிட் யூ கம் ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கே போகிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எப்படி போக போகிறீங்க? நீங்கள் எப்படி போக போகிறீங்க? இந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த சென்டென்சஸை அப்படியே பயன்படுத்தலாம். அப்போது எப்படி நீங்கள் போக போகிறீங்க? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அப்போது ஹவு ஆர் யூ கோயிங்? ஹவு ஆர் யூ கோயிங்? ஹவு ஆர் யூ கோயிங்? நீங்கள் எப்படி போக போகிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். யாரோடு நீங்கள் போக போகிறீங்க? நீங்கள் யாருடன் போக போகிறீங்க?
இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. Who are you going with? Who are you going with? Who are you going with? நீங்கள் யாருடன் போக போகிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன டைமுக்கு நீங்கள் வருவீங்க? நீங்கள் என்ன டைமுக்கு வருவீங்க எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் நல்லா கவனிங்க. வாட் டைம் வில் யூ கம்? வாட் டைம் வில் யூ கம்? வாட் டைம் வில் யூ கம்? நீங்கள் என்ன டைமுக்கு வருவீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்னைக்கு வருவீங்க? நீங்கள் என்னைக்கு வருவீங்க? வென் வில் யூ கம்? வென் வில் யூ கம்? நீங்கள் என்னைக்கு வருவீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எவ்வளவு நாள் இருப்பீங்க? நீங்கள் எவ்வளவு நாள் தங்கி இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஹவு மெனி டேஸ், ஹவு மெனி டேஸ் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு நாள். வில் யூ ஸ்டே, ஸ்டே அப்படின்னு அர்த்தம் தங்கி இருத்தல். அப்போது ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே? எவ்வளவு நாள் நீங்கள் தங்கி இருப்பீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என்ன சாப்பிட போறீங்க? நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது நல்லா கவனிங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு ஈட்? வாட் ஆர் யூ கோயிங் டு ஈட்? வாட் ஆர் யூ கோயிங் டு ஈட்? நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எங்கே சாப்பிட போறீங்க? நீங்கள் எங்கே சாப்பிட போறீங்க? வேர் ஆர் யூ கோயிங் டு ஈட்? வேர் ஆர் யூ கோயிங் டு ஈட்? வேர் ஆர் யூ கோயிங் டு ஈட்? நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யாரோட சாப்பிட போகிறீங்க? நீங்கள் யாருடன் சாப்பிட போகிறீங்க? இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? Who are you going to eat with? Who are you going to eat with? நீங்கள் யாருடன் சாப்பிட போகிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் நல்லா கவனிங்க. வாட் ட்ரெஸ் ஆர் யூ வியரிங்? வாட் ட்ரெஸ் ஆர் யூ வியரிங்? வாட் ட்ரெஸ் ஆர் யூ வியரிங்? நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க? நீங்கள் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது நல்லா கவனிங்க. வாட் கலர் ஷர்ட், வாட் கலர் ஷர்ட் ஆர் யூ வியரிங்? வாட் கலர் ஷர்ட் ஆர் யூ வியரிங்? நீங்கள் என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன ஸ்பெஷல்? ஏதாவது சாப்பாடு விஷயத்துலையோ அல்லது வேறு ஏதோ விஷயத்துலையோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? வாட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். வாட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஸ்பெஷல்னால் ஒன்றும் இல்லை. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி ஸ்பெஷல்னால் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சிக்னல் இல்லை. ஏதாவது ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்காத இடத்துல இருப்போம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? தேர் இஸ் நோ சிக்னல் அப்படின்னு சொல்லணும். தேர் இஸ் நோ சிக்னல் அப்படின்னா சிக்னல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேட்டரி லோவாக இருக்குது. என்னுடைய ஃபோனில் பேட்டரி லோவாக இருக்குது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த பேட்டரி இஸ் லோ. த பேட்டரி இஸ் லோ. பேட்டரி லோவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சீக்கிரம் போங்க எப்படி சொல்கிறது? எங்கேயாவது போகும்போது சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கோ குயிக்லி. கோ குயிக்லி. ஓகே, அதே இது மெதுவாக போங்க இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து டெல் மீ. டெல் மீ அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? அப்போது டெல் மீ வாட்ஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும்
இல்லை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? there is no problem அப்படின்னு சொல்லணும். there is no problem அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாம் சரியா இருக்கு. எல்லாமே சரியா இருக்கு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் அப்படின்னா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாம் தப்பா இருக்கு. எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லாமே தப்பா இருக்கு. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? எவ்ரிதிங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லணும். எவ்ரிதிங் இஸ் ராங் அப்படின்னா எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என் ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என் ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி சொல்கிறது? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். நான் என் ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி சொல்கிறது? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது உங்களுக்கான கேள்வி. நான் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணலாம் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சாப்பாடு ரெடியாக இருக்கா? சாப்பாடு ரெடியாக இருக்கா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இஸ் த ஃபுட் ரெடி? இஸ் த ஃபுட் ரெடி? சாப்பாடு ரெடியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த ஃபுட் இஸ் ரெடி, கம் டு ஈட் அப்படின்னு சொல்லணும். ஃபுட் இஸ் ரெடி, கம் டு ஈட் அப்படின்னா சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சாப்பாடு ரெடி அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இந்த சாப்பாடு ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட் வில் டேக் எ லிட்டில் மோர் டைம் அப்படின்னு சொல்லணும். இட் வில் டேக் அ லிட்டில் மோர் டைம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இட் வில் டேக் அ லிட்டில் மோர் டைம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட போகிறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ எம் கோயிங் டு ஈட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் படிக்க போகிறேன். எப்படி சொல்கிறது? ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் தூங்க போகிறேன். இது உங்களுக்கான சென்டென்ஸ். நான் தூங்க போகிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் காமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் ஊருக்கு போகிறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன் அப்படின்னா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்றும் பண்ணலை. ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். நான் ஒன்றும் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். முடிஞ்சதா? ஏதாவது ஒரு வேலையை முடிச்சிட்டிங்களா அல்லது முடிஞ்சதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஆர் யூ ஃபினிஷ்ட்? ஆர் யூ ஃபினிஷ்ட்? முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சதா? அந்த வேலை முடிஞ்சதா? ஆர் யூ ஃபினிஷ்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். முடிஞ்சது. அந்த வேலை முடிச்சிட்டேன் அல்லது முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்போது இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னா அது முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்னும் முடிக்கலை. அந்த வேலையை இன்னும் முடிக்கலை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட் எட் அப்படின்னு சொல்லணும். அது அந்த வேலை இன்னும் முடியலை அல்லது அந்த வேலையை இன்னும் முடிக்கலை. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட் எட் அப்படின்னு சொல்லணும். எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்னும் முடிக்கலை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட் எட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது?
கேன் யூ ஹெல்ப் மீ a little? கேன் யூ ஹெல்ப் மீ a little? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட் வுட் பி அ கிரேட் ஹெல்ப். இட் வுட் பி அ கிரேட் ஹெல்ப் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? என்ன ஹெல்ப் வேணும்? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வாட் ஹெல்ப் டு யூ நீட்? வாட் ஹெல்ப் டு யூ நீட்? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ஏதாவது பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்றது? எக்ஸ்பிளைன் இட் அ லிட்டில். எக்ஸ்பிளைன் இட் அ லிட்டில் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளைன் இட் அ லிட்டில். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. அதே இது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்றது? டெல் மீ அ லிட்டில் மோர் அப்படின்னு சொல்லணும். டெல் மீ அ லிட்டில் மோர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டே 3யோட 100 சென்டென்சஸ் நாளை காலை 7 மணிக்கு அப்லோட் ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது கரெக்டா? இது கரெக்டா? இது சரியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இஸ் இட் கரெக்ட்? இஸ் இட் கரெக்ட்? இது கரெக்டா? இது சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அது கரெக்டா? அது கரெக்டா? இதை எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? இஸ் தட் கரெக்ட்? இஸ் தட் கரெக்ட்? இஸ் தட் கரெக்ட்? அது கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த முதல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ட்ரை இட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ட்ரை இட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ட்ரை இட் ஃபர்ஸ்ட். முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அப்புறம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வருவாங்க. அதை அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டெல் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லணும். டெல் மீ லேட்டர் அப்படின்னா அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ட்ரை இட் சூன் அப்படின்னு சொல்லணும். ட்ரை இட் சூன் அப்படின்னா அதை சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டெல் மீ வாட் ஹேப்பன்ட். டெல் மீ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நடந்ததை சொல்லுங்க. என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லுங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே தான். அதாவது டெல் மீ வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்ததோ அதை நடந்ததை அப்படியே சொல்லுங்க அப்படின்னாலும் இங்கிலீஷில் எப்படி தான் சொல்லணும்? இதுக்கு முன்பு பார்த்தோம் இல்லையா? டெல் மீ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இங்கே வாங்க அங்கே போகாதீங்க. இங்கே வாங்க அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கம் ஹியர். கம் ஹியர் அப்படின்னா இங்கே வாங்க. அதே மாதிரி டோன்ட் கோ தேர் அப்படின்னா அங்கே போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். கம் ஹியர், டோன்ட் கோ தேர் அப்படின்னா இங்கே வாங்க அங்கே போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வெளியே போங்க உள்ளே வராதீங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வெளியே போங்க உள்ளே வராதீங்க. அப்போது கோ அவுட் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல கெட் அவுட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போது வெளியே போங்க அப்படிங்கிறத கோ அவுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வராதீங்க. இது எப்படி சொல்கிறது? டோன்ட் கம் இன் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் கம் இன் அப்படின்னா உள்ளே வராதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது கோ அவுட், டோன்ட் கம் இன் அப்படின்னு அர்த்தம். வெளியே போங்க உள்ளே வராதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சாப்பிட போகலாமா? சாப்பிட போகலாமா? நாம் சாப்பிட போவோம். இன்னொருத்தரையும் சேர்த்து நமக்கு துணைக்காக நாம் சேர்ந்து சாப்பிட போகலாமா அப்படின்னு கூப்பிடுவோம்ல யாரையாவது. அதை எப்படி சொல்லுவது இங்கிலீஷில்? ஷேல் வி கோ டு ஈட். ஷேல் வி கோ டு ஈட். நாம் சாப்பிட போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். படத்துக்கு போகலாமா? அதே மாதிரி தான். நாம் படத்துக்கு போவோம். இன்னொருத்தரையும் துணைக்காக நாம் படத்துக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதை எப்படி கூப்பிடுவது இங்கிலீஷில்? ஷேல் வி கோ டு எ மூவி. ஷேல் வி கோ டு எ மூவி. நாம் படத்துக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஷாப்பிங் போகலாமா? ஷேல் வி கோ டு ஷாப்பிங்? ஷேல் வி கோ டு ஷாப்பிங்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாம ஊருக்கு போகலாமா? ஷேல் வி கோ டு ஹோம் டவுன்? ஷேல் வி கோ டு ஹோம் டவுன்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சு. சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சு. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கம் குயிக்லி, இட்ஸ் லேட் அப்படின்னு சொல்லணும். கம் குயிக்லி, இட்ஸ் லேட் அப்படின்னா சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கோ அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லணும். கோ அண்ட் கம் பேக் அப்படின்னா போயிட்டு வாங்க. அல்லது குட் பாய் அப்படின்னு சொல்லணும். குட் பாய் அப்படின்னாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பார்க்கலாம். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். சரி, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? see you அப்படின்னு சொல்லணும். see you அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே இது நாளை பார்க்கலாம் அப்படின்னு எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் அப்படின்னு தெரிஞ்சால் காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் அதனை காமெண்ட்டில் தெரிவிக்கவும்.